الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பள்ளி வாயிலிலே அமர்ந்திருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியினால் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மார்க்க விளக்க வகுப்பை நடாத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. தொழுகையை உயிரோட்டமாக தொழுதல், தொழுகையின் சட்டங்கள் என்ற ஒரு நீண்ட தலைப்பு ஒவ்வொரு வாரமும் அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இடையிலே இன்ஷா அல்லாஹ் வேறு தலைப்புகளும் இடம்பெறும். அந்த அடிப்படையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவின் இறுதி பகுதியை இன்று நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இன்றோடு சூரத்துல் ஃபாத்திஹாவின் விளக்க உரை நிறைவடைகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முக்கியமாக தொழுகையினுடைய சட்டங்கள், தொழுகையின் ஓதல்கள், தொழுகையிலே நாங்கள் சொல்ல வேண்டிய ஔராதுகள், இது பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுவதற்கு காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக இன்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவின் இறுதி அம்சத்தை நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இந்த 4 வசனங்களுக்குமான விளக்கங்களை முழுமையாக நிறைவு செய்த நிலையில் இன்று 5வது வசனமான மாலிகி யௌமித்தீன் இலிருந்து இறுதி பகுதி வரைக்குமான விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே சொல் விளக்கம் பார்த்து விட்டோம். மாலிக் என்றால் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அதிபதி, உரிமையாளன் என்ற கருத்துக்கள் அதற்கு இருக்கிறது. யௌமுத்தீன் என்ற இந்த வசனம் தீர்ப்பு நாளை குறிக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தினுடைய ஒழுங்கை நீங்கள் பார்த்தால் உலகத்திலே பலரும் பல அதிகாரங்களை கொண்டிருப்பார்கள். ஆனால் மறுமைக்கு சென்று விட்டால் அங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாருக்கும் அங்கே அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்திலே அப்படி இல்லை. நாங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு அதிகாரி இருப்பார், அவருக்கு தான் அங்கே அதிகாரம் இருக்கும். ஒரு பாடசாலைக்கு போனால் அங்கே அதிபர் இருப்பார். ஒரு நிறுவனத்துக்கு போனால் அதன் தலைவர் இருப்பார். ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அதன் ஜனாதிபதி, ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அதிகாரிகள், அதிகாரமுடையவர்கள் இருந்தாலும் மறுமை நாளிலே யாருக்கும் எந்த அதிகாரமும் இருக்காது. அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சகல அதிகாரங்களும் இருக்கும். எப்படி என்று சொன்னால், ரசூல்மார்கள், நபிமார்களுக்கு கூட மறுமை நாளிலே எந்த அதிகாரமும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், தீர்ப்பு செய்யப்படுகின்ற அந்த நாளிலே முழுமையான அதிகாரத்தை கொண்டவனாக அல்லாஹ் மட்டுமே இருப்பான். அப்போது அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த உலகத்திலே நான் தான் அதிகாரி, நான் தான் பெருமைக்குரியவன், எனக்குத்தான் எல்லாம் வாய்த்திருக்கிறது என்று பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே, அவர்களை அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுவான். அந்த அளவுக்கு அந்த நாள் ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இறைவனைத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதன் செய்து கொண்டிருக்கிற நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், இவை ஒவ்வொன்றுக்கும் நாளை மறுமையிலே நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும். நன்மை செய்தவர்களுக்கு சுவர்க்கமும், தீமை செய்தவர்களுக்கு தண்டனையாக நரகமும் வழங்கப்படும். அந்த நாள் தான் கியாமத்து நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற இந்த நாள் மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாள். யௌமுல் கியாமா, மீண்டும் எழுப்பப்படும் நாள். யௌமுல் ஹிசாப், விசாரணை செய்யப்படும் நாள். யௌமுல் பஅஸ், உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள். யௌமுல் ஹஷர், ஒன்று சேர்க்கப்படும் நாள் என்று எத்தனையோ சொற்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மறுமை நாளை குறிப்பதற்கு வந்திருக்கின்றது. அதிலே ஒரு சொல் தான் யௌமுத்தீன், தீர்க்கப்படும் நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு அந்த நாளிலே தீர்ப்பு வழங்கப்படும் என்று கேட்டால், 2 ஆடுகள்
ஒரு கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பில்லாத ஆட்டை அநியாயமாக முட்டிவிட்டதென்றால் அதற்கும் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு வைக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆட்டுக்கு உண்மையாக கேலி கணக்கு இல்லை தானே. ஆடு மாடு மிருகங்கள் விலங்குகளுக்கு உண்மையிலே கேலி கணக்கு கிடையாது. இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னார்கள் என்றால், ஒரு ஆடு அநியாயம் செஞ்சாலும் அதற்கும் தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னால், மனுஷன் செய்கிற அநியாயங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயங்களையும் பற்றி நாளை மறுமையிலே மிக துல்லியமான விசாரணை இருக்கிறது. ஒவ்வொன்றையும் பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திலே சொல்கிறார். எப்படி அந்த விசாரணை இருக்கும், ஏன் அது தீர்ப்பு நாள், எப்படி தீர்ப்பு வழங்கப்படும்? நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய கைகளிலே அவர்களுடைய பட்டோலைகளை கொடுப்பான், கிதாபுகளை கொடுப்பான். அதனை மனிதன் வாசித்து பார்ப்பான். பார்த்து விட்டு சூரத்துல் கஹ்ஃப் சொல்கிறது, அவன் ஆச்சரியப்படுகின்ற ஒரு விடயம் அங்கு நடக்கும். அப்போது அந்த மனிதன் ஆச்சரியத்தோடு சொல்வான், மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்து விட்டது? மாலி ஹாதல் கிதாப், இந்த நூலுக்கு என்ன அப்பா நடந்து விட்டது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, இந்த புத்தகத்திலே பெரிய விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது சரி, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் எழுதி வைத்திருக்கிறானே அல்லாஹ் என்று மனிதன் ஆச்சரியப்படுவான். நாங்கள் உலகத்தில் சில பாவங்களை செஞ்சுட்டு கடந்துவோம், இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் செய்கிற தலைன்னு நடந்துற போதும் அப்படி என்று நாங்கள் கடந்து போகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாளை அந்த நூலிலே அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்குமே. அதை பார்த்து மனிதன் அவமானத்தால் தலை குனிந்து வெட்கித்து, உலகத்திலே இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கடைசியாக பிறக்க இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை பகிரங்கப்படுத்துகின்ற அந்த தருணம் எவ்வளவு பயங்கரமானது. அப்போது தீர்ப்பு கேட்டு வருவார்கள். அல்லாஹ் தஆலா நீதமாக தீர்ப்பு வழங்கி கொண்டிருப்பான். அப்போது ஒரு மனிதனின் நிலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனின் நிலையை பற்றி சொன்னார்கள். அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். முஃப்லிஸ் வங்குரோத்துக்காரன், நஷ்டவாளி, துரதிஷ்டவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். பிரபலமான ஒரு ஹதீஸ். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், எங்களுக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, யாரிடம் தீனார்களும் திர்ஹம்களும் இல்லையோ அவன் தானே வங்குரோத்துக்காரன், உலகத்தில் வாழ்றவன், காசி பணம் இல்லாதவன், சொத்துமத்து இல்லாதவன் தானே உலகத்தில் நஷ்டவாளி என்று சிலர் சொன்னார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இல்லை, அவன் கிடையாது. உண்மையான நஷ்டவாளி யார் தெரியுமா? உண்மையான முஃப்லிஸ் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் இருந்து அவன் போகின்ற போது ஏராளமான நன்மைகளை கொண்டு போய் குவித்திருப்பான். அவனை பார்த்து மக்கள் எல்லாம் பொறாமப்படுவான். அந்த அளவுக்கு உனக்கு நன்மைகள் இருக்கும். குவியல் குவியலா, கும்பம் கும்பமா, மலை மலையாக குவிக்கப்பட்டிருக்கும். அவன் செஞ்ச தொழுகை, அவனோட நோன்பு, அவனோட ஜக்காத், அவனோட ஹஜ்ஜி, அவனோட உம்ரா, அவன் செஞ்ச சதக்கா, அவன் செஞ்ச உதவிகள், அவன் செஞ்ச தான தர்மங்கள், நிவாரணங்கள் எல்லாம் அப்படியே ஏராளமா குவிஞ்சு கிடக்கும். எல்லாரும் அவனை பார்த்து ஆசைப்படுவாங்க, இப்படி ஒரு நன்மையா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாராகிக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நீதி கேட்டு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீதி கேட்டு ஒரு மனிதன் வருவான். வந்தியா அல்லாஹ், எனக்கு நீ நீதி அளிக்க வேண்டுமே. அப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு என்ன நீதி? இல்லை, இந்த மனிதன் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறானே. யாரு? இந்த நல்லடியார், இவ்வளவு நன்மைகளின் சொந்தக்காரர். அப்படியா? அவருடைய ஏராளமான நன்மைகள் இருக்கு, உனக்கு நன்மைகள் தேவைப்படுகிறது சொர்க்கத்துக்கு போவதற்கு, இதோ அவருடைய நன்மைகள் இந்த கொஞ்சத்தை உனக்கு பங்கிட்டு தருகிறேன். நீதியாக அல்லாஹ் தஆலா பங்கிட்டு கொடுப்பான். அவர் சந்தோஷமா தான் இருப்பார். மீண்டும் இன்னொருவன் வருவான், மீண்டும் பங்கிடப்படும். மீண்டும் இன்னொருவன் வருவான், எனக்கு இவர் ஏசி இருக்கிறார். அப்படிதான் வருது அந்த ஹதீஸில், கது சத்தமஹாதா கது வரபஹாதா, இவன் என்னை அடித்திருக்கிறான், இவன் என்னை ஏசி இருக்கிறான், என்னுடைய சொத்துக்களை அபகரித்திருக்கிறான், எனக்கு அநீதி செய்திருக்கிறான். ஒவ்வொருத்தராக வருவார்கள். அல்லாஹ்வும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு போட்டு கொடுத்து கொண்டே இருப்பான். கடைசியாக இன்னும் வருவார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், நான் கும்பம் கும்பமாக, குவியல் குவியலாக, மலை மலையாக குவித்திருந்த எல்லா நன்மைகளும் தீர்ந்து விட்டதே, இன்னும் என்னிடத்திலே நீதி கேட்டு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார் என்று கேட்பான். அப்போது அல்லாஹ் தஆலா பாதிக்கப்பட்ட மனிதனிடம் கேட்பான், நீ பாவங்கள் செய்திருக்கிறாய் அல்லவா, இவரிடமிருந்து உனக்கு தருவதற்கு எந்த நன்மைகளும் கிடையாது, எல்லாத்தையும் பங்கு வச்சாச்சு.
உன்னுடைய பாவங்களை இவருக்கு கொடுத்து விட்டு நீ சொர்க்கத்துக்கு போ. இப்போது பாதிக்கப்பட்ட மனிதனின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து இவருடைய கணக்கிலே சேர்ப்பான். இப்படி இன்னும் சிலர் வந்து கொண்டே இருப்பார்கள். அது சத்தமகாதா அது லரபகாதா, ஒவ்வொருத்தருடைய விசாரணையை முடிய முடிய இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவருடைய கணக்கிலே சேர்க்கப்பட்டு அருமைக்கு வருகின்ற போது பெரும் நன்மை குவியல்களோடு கும்பல்களோடு வந்த இந்த மனிதன் மறுமையிலே பார்ப்பான், பெரும் பாவ குவியல்களோடு நிற்பான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் தானே நஷ்டவாளி. கஷ்டப்பட்டு தொழுத நன்மையை, நின்று வணங்கிய நன்மையை, பசியோடு இருந்து நோன்பு பிடிச்ச நன்மையை, காசை செலவழிச்சு உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போய் செஞ்ச நன்மையை, சதக்கா கொடுத்து சேர்த்து கொண்ட நன்மையை அநியாயமா பங்கு வச்சுட்டு நரகத்துக்கு போறானே, அவனோட பாவத்தை சுமந்து கொண்டு இவன் தான் உண்மையான நஷ்டவாளி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சொல்லுவோம். ஒரு மனிதர் இருக்கிறார், உதாரணத்துக்கு அவர் பெருசா தொழல, தொழுகையில பேணுதல் இல்லை, தொழில் விட்டு விட்டு தான் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறல்ல விட்டு விட்டு தான் பிடிக்கிறார், ஹஜ்ஜுக்கு கடமை இருந்தும் ஹஜ்ஜ செய்யல, உம்ராவும் செய்யல, சதக்காக்கள் பெருசா கொடுக்கவே இல்லை, ஜகாத்திலும் குறைபாடு. ஆனால் அந்த மனிதர் எந்த மனிதனுக்கும் அநீதி செய்தது கிடையாது. யாரையும் பத்தி புறம் பேசல, யாரையும் பத்தி அவதூறு சொல்லல, யாருக்காகவும் இழிவாக பேசல, யார் மீதும் பட்டப்பெயர் சொல்லல, யாருடைய சொத்தையும் அபகரிக்கல, வட்டி வாங்கல, அடுத்த மனிதனுடைய சொத்துல உரிமைகள்ல கை வைக்கல. இப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா விரும்பினா அவனுடைய அருளால் என்ன செய்யலாம், இந்த தீர்ப்புன்னு சொல்ற நாள்ல அந்த மனிதன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு போட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். ஏன்? அவன் செஞ்ச பாவம் எல்லாம் எதனோடு சம்பந்தப்பட்டது? ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் குறை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கணும் கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் நாடினா சில நேரம் அதை மன்னிச்சுட்டு இந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். ஆனால் ஒரு மனிதன் தொழுது நோன்பு பிடிச்சி ஜகாத்து கொடுத்து ஹஜ்ஜி செஞ்சு எல்லா அமலும் செஞ்சுட்டு சக மனிதனுக்கு அநீதி செய்து, அடுத்த மனிதனுக்கு தீங்கு செய்து, அடுத்த மனிதர்களை இழிவுபடுத்தி, பட்ட பெயர் சொல்லி அவமானப்படுத்தி, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிச்சு வாழ்ற ஒரு ஆள்ற நிலைமை அல்லாஹ் மன்னிக்க நினைச்சாலும் அவரை மன்னிக்கலா, உரிய மனுஷன் மன்னிக்காத வரைக்கும். யாராவது மறுமையில மன்னிப்பானா? யாராவது மறுமையில பிரச்சனை இல்லை, யா அல்லாஹ் அவர் எனக்கு தர வேண்டிய நன்மைகள் அவர்கிட்ட இருக்கட்டும், என்ற பாவம் என்னகிட்ட இருக்கட்டும் யாராவது சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், மறுமையினுடைய திடுக்கத்தை பற்றி எப்படி சொல்கின்றான்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுனி. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மறுமையினுடைய திடுக்கம், அந்த யௌமுத்தீன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மனுஷன் தன்னை சகோதரன், சொந்த சகோதரன் தூக்கி வளர்த்த நானா தம்பி விரண்டோடுவார்கள். அண்ணா வாரா, நானா தம்பி நன்மையை கேட்டுருவான், நாம தப்பி சொர்க்கத்துக்கு போகணும் ஓடுவான். உம்மா வாப்பா பிள்ளையை விட்டு விரண்டோடுவார்கள். பிள்ளை உம்மா வாப்பாவை விட்டு விரண்டோடும். ஆனா கிட்ட போனா சில நேரம் உம்மா நன்மை கொஞ்சத்தை கேட்டுட்டாண்டா, பாப்பாக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டி வந்துட்டா என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று போவான். மனைவி வருவார், கணவன் வருவார், விரண்டோடுவார்கள். வசாஹிபதிஹி வ பனி. அல்லாஹ் தஆலா சொல்றான், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் தப்ப வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த லட்சியமும் இருக்காது அந்த நாளில். ஆனால் ஷஅனு யுக்னி, தனக்கு பயனளிக்கக்கூடிய ஏதாவது கிடைக்குமா என்றுதான் மனிதன் யோசித்துக் கொண்டிருப்பான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை விட பயங்கரமான ஒரு காட்சியை சொல்கின்றான். இதை விட பயங்கரமான ஒரு காட்சி மறுமையினுடைய காட்சி, யௌமுத்தீன், தீர்ப்பு வழங்கப்படும் நாளினுடைய விளக்கத்தை தான் நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன பயங்கரமான காட்சி? அல்லாஹ் தஆலா இந்த தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பிள்ளைகிட்ட கேட்பான், பிள்ளை நரகத்துக்கு போறதுக்கு அல்லது தாய் நரகத்துக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறா, அல்லது பிள்ளை நரகத்துக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறா. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில சொந்தக்காராக்கள் எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான், இவர் இப்படி நரகவாதியா இருக்கிறாரு, இவருக்கு நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிற நேரத்தில் அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் வேணுமானாலும் அவருக்கு கொடுத்துரும், எல்லாத்தையும் வேணுமானாலும் அவருக்கு வச்சு போட்டு அவரை நரகத்துல தூக்கி போட்டுடு, என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பியலுமான பாரு யா அல்லாஹ் என்றுதான் மனிதன் சொல்வான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். ஒட்டுமொத்த உறவுகளையும் மனிதன் பகரமாக கொடுத்துவிட்டு தான் தப்ப வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை மறுமையில இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே.
எவ்வளவு பயங்கரமான சொந்த தாய் இந்த உலகத்தில் தன் பிள்ளைக்காக தன் உசிரையே கொடுத்து பணயம் வைத்து தன் சொத்து மத்துக்கள் எல்லாம் செலவழிச்சு தன்னை பிள்ளை நிம்மதியா வாழணுமன்றதுக்காக தன்னை நிம்மதியை இழந்த தாய் மறுமையில் என்ன சொல்லுவா? பாசத்துக்குரிய தாய் சொல்லுவா, யா அல்லாஹ் எந்த பாவங்களை ஏழுமன என் பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கூட என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பலாதா என்றுதான். எவ்வளவு பயங்கரமான நிலை! அதான் யௌமுத்தீன், இந்த தீர்ப்பு வழங்கப்படும் நாள். அவ்வளவு திடுக்கம். என்னுடைய நிலை என்னவாகுமோ? அந்த பயங்கரம் எல்லாருக்கும் இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் கவனமாக கணக்கு தீர்ப்பான். எல்லாருடைய கணக்கும் தீர்க்கப்படும். இந்த உலகத்தில் கடன் வாங்குறாங்க, கொடுக்காம ஏமாத்துறாங்க. இப்ப என்ன நடக்கும்? நாளை மறுமையிலே அந்த கடன் கொடுத்தவர் அவரை மன்னிக்கல, உலகத்தில் மன்னிக்கலேண்டா மறுமையில் அதை காசா திருப்பி கொடுக்க. மறுமையில் திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஒன்று நன்மையை பங்கு வைக்கணும், இல்லாட்டி பாவத்தை அள்ளிக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு அடிச்சிருப்போம், நாளைக்கு மறுமையில் எனக்கு அடியன்னு சொல்லலாம், பழி வாங்க சொல்லலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், செஞ்ச நன்மையை பங்கு வைக்கணும், இல்லாட்டி பாவத்தை அள்ளிக்கணும். நல்லா பாதுகாக்கணும். இந்த முஃப்லிஸுடைய நிலை எங்களுக்கு வந்துடுறான். கஷ்டப்பட்டு சேர்த்ததை எல்லாம் இந்த ஓட்டப்பையிலே நிறைச்ச சில்லறைகளை போல ஆக்கிவிடக்கூடாது. நிறைய சில்லறைகளை அள்ளி ஒரு ஓட்டப்பையில சேர்த்துட்டு நடந்து பயணம் போனா என்ன நடக்கும்? கடைசியில் போய் பார்த்தா ஒன்று மிஞ்சாது, எல்லாம் விழுந்திருக்கும். அத மாதிரியான ஒரு நிலை தான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலை. நிறைய இபாதத், நிறைய அமல்கள், நிறைய சதகாக்கள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா அந்த பாவத்தை அழிக்கிறதுக்குரிய வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இரத்த உறவுகளோட சண்டை, குடும்ப உறவுகளோட பகை, சரியான முறையில் தாய் தந்தையை பேணல்ல, சரியான முறையில் குடும்ப உறவுகளை பேணல்ல, மனித உறவுகளை சரியாக பேணல்ல, அடுத்த மனிதன் உரிமையை சரியாக பேணலையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஃப்லிஸுடைய நிலைகள் எல்லாத்தையும் பங்கு வைக்க வேண்டி வரும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன நடந்த இந்த புத்தகத்துக்கு சின்னதையும் மட்டும் இதையும் பாவமண்டலி வச்சுக்கிறீங்க, நான் அவரை பார்த்து சும்மா சிரிச்ச பாடி அப்படி நம்ம சொல்றோம் தானே. அந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த குர்ஆன் சொல்லுது. லா யுகாதிரு சகீரா, இது சின்ன ஒரு விஷயமே அப்பா, இதையும் எழுதி வச்சிருக்கிறீங்களே என்று நாளைக்கு மறுமையிலே மனிதன் கவலைப்படுகின்ற நிலை. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? சூரத்துல் ஜில்சால் எடுத்து ஓதி பாருங்க. அதுல கடைசி வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. தர்ரத்துன் என்ற சொல்ல அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். மிஸ்காலங்கிறது அளவு, தர்ரத்துன்னா என்ன தெரியுமா? அந்த காலத்துல அதை தூசி துகளுக்கு தான் பயன்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. இப்ப அந்த சொல்லுகின்ற விளக்கம் அணு. அணுங்கிறது கண்ணால காணலாது, மிக நுண்ணியது. மைக்ரோஸ்கோப் வச்சு அதை பல மடங்கு ஜூம் பண்ணி பார்த்தா தான் அணுவை பார்க்கலாம். அந்த அணுவை குறிக்கின்ற சொல்லை அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறான். மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவு நீங்க நன்மை செஞ்சிருந்தாலும் அதில் நன்மையை நீங்க அனுபவிப்பீங்களாம் மறுமை. ஒரு அணு அளவு தீமை செஞ்சிருந்தாலும் அதையும் கண்டு கொள்ளுவீங்க. அதை நீங்க கண்டு கொள்ளுவீங்க. சின்ன ஒரு பாவம் தான் செஞ்சுக்கிறீங்க, அதையும் கண்டு கொள்ளுவீங்க என்று அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி பல இடங்களிலே இதனை சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துன் நபாயினுடைய இறுதி வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த மாலிக் யௌமித்தீன், வல்ல நாயன் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர யாரும் வாய் திறக்கையில கப்ஷிப் பண்ணி இருக்கும். இப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரும் வாய் திறக்கலாம் அல்லாஹ் அனுமதி கொடுத்த ஆளை தவிர. நபியா இருக்கட்டும், ரசூலா இருக்கட்டும், இந்த உலகத்தில் பெரிய அடியாராக இருக்கட்டும், இபாதத்சாலியா இருக்கட்டும், எல்லாரும் வாய் பொத்தி மௌனமாக இருக்கணும் அல்லாஹ்வுக்கு முன்னால. அதான் மாலிக் யௌமித்தீன். அல்லாஹ் அனுமதிச்சா மட்டும்தான் கேட்கலாம். எப்படி இருக்கும் அந்த நாள்? ஒரு நாள் அல்ல, அது ஒரு யுகமாக நடக்கும் அந்த விசாரணை. உலகத்தில் பிறந்த முதலாவது மனிதனுக்கு தொடங்கின அந்த விசாரணை, அல்லாஹ்வுடைய விசாரணை கடைசியா பிறக்கரிக்கிற மனுஷன் வரைக்கும் விசாரிச்சு முடிக்கணுமே. அது வரைக்கும் எல்லாரும் மஹ்ஷர்லாம் ஆயிக்கும். மறுமையினுடைய ஒரு நாள் இந்த உலகத்தில் 1000 நாட்களை விட பெரியது. அப்படி பல நாட்கள் அல்ல, பல வருடங்கள் அல்ல, பல யுகங்கள் காத்து கொண்டிருக்கும். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்ற அஹ்காபா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான். அஹ்காப் என்று சொன்னால் ஹுகுப், அஹ்காப் என்று சொன்னால் யுகம். யுகம் என்றால் 1000 வருடங்கள்.
1000 வருடமா இல்ல, அஹ்காப் அதை பன்மை சொல்ல அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். யுகம் யுகங்களாக அவர்கள் காத்து கொண்டிருக்கணும் மஹ்ஷர்ல. நம்ம நினைக்கிறோம் டக்குன்னு மறும என்ன ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிரும் நினைச்சிருவான். அது பயங்கரம், நினைச்சு பார்க்கலாம், கடும் போய் பீதியை கிளப்பக்கூடிய ஒரு விஷயம். அஹ்காபான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹுக்குபுகளாக காலம் போயிட்டே இருக்கும், விசாரணை நடந்து கொண்டே இருக்கும். அரசுடைய நிழலை தவற விட்டவர்களுடைய நிலை சூரியன் தலைக்கு மேலே வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். அதிலிருந்து யாரும் விலக முடியாது. ஃபர்ஸ்டுக்கு மிக நீண்ட காலங்கள் விசாரணை ஸ்டார்ட் பண்ணாம இருப்பாங்க. அப்பதான் மனிதர்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திச்சு மன்றாடுவாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட போய் எங்களுக்காக வாதாடுங்க, விசாரணையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கு தான் ஷபாத். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஷபாத் செய்ய சொல்றல்ல. எதற்காக நபிமார்கள்ட்ட போவாங்க? விசாரணையை தொடங்க சொல்லுங்களேன். விசாரணையை தொடங்குறதுக்கு முதல் பல வருடங்கள், பல 1000 வருடங்கள் காத்து கொண்டிருக்கணும் மறுமையில். ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் போய் 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 கடைசி எல்லா நபிமாரும் சொல்லுவாங்க, எந்த நிலைமை என்னவாகுமோ தெரியாது, நானே பயத்துல தான் நிற்கிறேன், எனக்கு போய் அல்லாஹ்ட்ட பேசலாம், பயமா இருக்கு. நபிமார்கள் சொல்லுவாங்க. கடைசியா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தின் நிலை கருதி அல்லாஹ்ட்ட போய் பரிந்துரை பேசுவோம். என்ன இவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புங்கடா, அதுக்கு கிடையாது ஷபாத். நாம் அப்படி நினைச்சிருந்தா அது பிள்ளை. எதற்கான ஷபாத் தெரியுமா? விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்க, பாவம் வெயில்ல நிற்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் விசாரணை ஸ்டார்ட் ஆகும். விசாரணை முடிய முடிய ஒருத்தர சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருப்பாங்க. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளுங்கிறது அது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான நிகழ்வுகளை கொண்ட ஒரு நாள். யாராலும் கற்பனை பண்ணி பார்க்கல. அப்படி ஒரு நாள் எப்படி இருக்குமென்னு யோசித்தாலே நமக்கு மிக கடுமையான ஒரு பயம் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் அது. அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூனுன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம லா யன்ஃபஉ மால், நீங்க சேர்த்து வச்சீங்களே சொத்து, செல்வம், பணம், கார், பங்களா, எதுவும் அங்க வரா. யௌம லா யன்ஃபஉ மால், உங்களோட செல்வம், சொத்து எதுவும் அங்க வரா. அது மட்டுமா வராது, இன்னொன்னு அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்கிறான், பனு, உங்களோட சந்ததியும் வராது. உங்களோட பிள்ளை குட்டி நீங்க சந்தோஷமா வளர்க்குறீங்களே, அதுகள் யாரும் உங்களுக்காக அந்த நாளில் பிரயோசனம் தர மாட்டாங்க. ஒன்றே ஒன்றை தவிர அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னத்தை தவிர? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். கல்புன் சலீமோட யார் மறுமைக்கு போறாரோ அது அவருக்கு பயனளிக்கும். சாந்தி அடைந்த உள்ளத்தோடு யாரு போறாரோ அது அவருக்கு பலனளிக்கும். என்ன சாந்தி அடைந்த உள்ளமண்டா? அடுத்த மனுஷனை பற்றிய எந்த விதமான பொறாமை, வஞ்சகம், காழ்ப்புணர்வு, போட்டி, அடுத்த மனுஷனை வீழ்த்தோணும் என்ற எண்ணம், கேவலமான நிலைமை, தன்னை பற்றிய பெருமை, இந்த மாதிரியான உள நோய்கள் எதுவும் இல்லாத நிலையில், உள்ளத்தில் ஷிர்கு, பித்அத்து, குஃபுரு, நிஃபாக்கு போன்ற ஈமானுக்கு எதிரான அசிங்கங்களும் இல்லாத நிலையில் தன்னை உள்ளத்தை தூய்மையா வச்சிருப்பாரு. கஞ்சத்தனம் இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில அதிகம் செலவழிக்கணும் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு இருப்பார்களே, அதுதான் கல்புன் சலீம். 3 விதத்துல தூய்மையாய்க்கும். உண்டு, அல்லாஹ்வுக்கு எதிரான, ஈமானுக்கு எதிரான விஷயங்களை விட்டும் தூய்மையாய்க்கணும். ஷிர்க் இருக்கக்கூடாது, குஃபுர் இருக்கக்கூடாது, நிஃபாக்கு, நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாத நிலையில் தூய்மையாக இருந்தால் அது கல்புன் சலீம். மாத்திரமல்ல, மனுஷர்களை பத்தின பொறாமை, வஞ்சகம் இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. 3வது, உலகப்பற்று, கஞ்சத்தனம், இந்த மாதிரியான பலவீனங்களும் அந்த உள்ளத்துக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உள்ளம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நாள் பலன் அளிக்கின்ற நாள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக குர்ஆனிலே வருகிறது. நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லும்போது அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றார். அப்ப அதான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்கிறான், அந்த நாளிலே ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர வேறு யாரும் அந்த நாளிலே பேச முடியாது. இல்லா மன் அதின லஹு ரஹ்மானு வகால ஸவாபா. இதான் அந்த நாளினுடைய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலக முடிவு நாளிலே அல்லாஹ் இந்த பூமியை இப்படி கசக்கி சுருக்கி இப்படி மடிச்சு இப்படி எடுத்துருவான். இந்த பூமி, நாம சொல்றோமே இந்த பூமி எவ்வளவு பெருசி, விசாலம், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு சொல்றோமே, இந்த
பூமியை அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் இப்படி கசக்கி சுருட்டி மடிச்சு எடுத்து இப்படி கசக்கி கைக்குள்ள கொண்டு வந்துருவான். அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வானம் இந்த பிரபஞ்சம் அப்படி எல்லாத்தையும் சுற்றிக்கிடும் சொல்லி போட்டு அந்த டைம்ல அல்லாஹ் இப்படி வச்சு கொண்டு சொல்லுவான், நான் தான் மாலிக், அனல் மாலிக். இந்த உலகத்தின் அரசர்கள் எங்கே? ஐனல் முலூக், எங்க இந்த உலகத்தில் நான் தான் அரசர் என்று தம்பட்டம் அடிச்சு தெரிஞ்சாக்கள் எங்க? எங்கள்ட்ட அதிகாரம் இருக்குன்னு சொன்னாக்கள் எல்லாம் எங்க? எங்கள் அடிக்க ஆள் இல்லை என்று சொன்ன சர்வாதிகாரிகள் எல்லாம் எங்கே? அகந்தை கொண்டு உலகத்தில் வாழ்ந்த பெருமை பிடித்தவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் தஆலா சவால் விடுவான். யாரும் வாய் திறக்க மாட்டார்கள், ஒடுங்கி அடங்கி போய் நிற்பார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால். அதான் மாலிக் யௌமுத்தீன். இப்போ யௌமுத்தீன் என்றால் விசாரணை அளிக்கின்ற நாள், பிரதிபலன் கொடுக்கின்ற நாள், தீர்ப்பு கொடுக்கின்ற நாள். இதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் ஒரு விஷயத்தை, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. அல்லாஹ் உங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்களை கொஞ்சம் விசாரிச்சு கொள்ளுங்க, உங்களோட உள்ளத்தை கொஞ்சம் நீங்க விசாரிச்சு கொள்ளுங்க, என்ன நிலைமை என்று பாருங்க. அடிக்கடி இரவையில தூங்குற நேரம் முஹாசபாவோட தூங்க சொல்லி, இரவையில தூங்க போற நேரம் முஹாசபா செஞ்சு சுய விசாரணை. இன்றைய நாள் எப்படி, இன்றைய தொழுகைகள் எப்படி, இன்றைய நம்முடைய அமல்கள் எப்படி அளந்து பார்ப்போம். வஸினு அமாலக்கும் கப்ல அன் தூஸன். அல்லாஹ் மீசானுடைய தராசில போட்டு உங்களோட நன்மைகள் அளக்கிறதுக்கு முன்னால நீங்க கொஞ்சம் அளந்து பாருங்க, போதுமா செஞ்ச நன்மை போதுமா? ஒமன் சகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை தராசு கொஞ்சம் கனத்து விடுகிறதோ என்ன அவருக்கு கிடைக்கும்? ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, திருப்தியான, சந்தோஷமான, நிம்மதியான, மனநிறைவான, அழகான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சொன்னார். என்ன தெரியுமா கிடைக்கும்? ஈஷத்தின் ராதியா, திருப்தியான வாழ்க்கை, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப் அவருக்கு நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். தப்பி தவறி ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு, ஒரு நன்மையால நம்மளோட நன்மை தராசு கணம் குறைஞ்சிட்டுன்னு வைங்களே, 51 பாவத்தை செஞ்சிட்டோம், 49 தான் நன்மை செஞ்சிருக்கோம். இதுதான் நம்மளோட நிலைமைன்னு வைங்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. அல்லாஹ் தஆலா பாவிச்சு சொல்ல என்ன தெரியுமா? உம்முஹு, உம்மண்டா யார்? உம்மியண்ட தாய், உம்மா. அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா சொல்றாங்க? மறுமையில் அவனோட உம்மாவே அந்த நரகம் தான் என்று சொல்றான். உம்மாண்டியே அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லணும். ஓடினா புள்ள வெளியாலும் உம்மா என்ன செய்வா? இது ஒரு தப்சீர் ஆசிரியர் சொல்கின்ற விளக்கம். புள்ள ஓடுது, கேட்ட திறந்துட்டு வெளியாலும் உம்மா என்ன செய்வா? ஓடி போய் இறுக்கி அணைச்சி பிள்ளையை தூக்கி எடுத்துட்டு. அந்த மாதிரி இந்த நரகம் யாரெல்லாம் தன்னை விட்டு விரண்டோடுகிறார்களோ தாயை போல அவர்களை அரவணைத்துக் கொள்ளும். நரகத்தின் அரவணைப்பு எப்படி இருக்கு? அதான் அல்லாஹ் தஆலா உம்முஹு ஹாவியான்னு சொன்னான். ஹாவியா அந்த சொல்லே பயங்கர. அரபிகளுக்கே அந்த சொல்லுக்கு கருத்து தெரியாது. ஹாவியாண்ட என்ன? அரபு மொழி பேசின அங்கிருந்து அரபிகளுக்கே கருத்து தெரியாது. உம்மா ஹாவியான்னு குர்ஆன் சொல்லி போட்டு போயிட்டு இப்பதான் எல்லாரும் கேட்டாங்க, ஒமா அதராக மாஹியா, என்ன ஹாவியாண்டா? அப்பதான் அல்லாஹ் தஆலா பதிலை சொல்லுகின்றான், நாருன் ஹாமியா, பழுக்க காய்ச்சப்பட்ட நெருப்பு. நெருப்பண்டாலே அது சூடு, அதை பழுக்க காய்ச்சினா நாருன் ஹாமியா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழல் நாளை மறுமையிலே ஏற்படும். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை விசாரிக்கிறதுக்கு முந்தியன்னு சொல்றோம். இப்பயே நாங்க பார்த்தோம், யாரோட நம்ம பேசல, யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சிருக்கோம், யாரையெல்லாம் பகைச்சிருக்கிறோம், யாரை பத்தி பொறாம கொண்டிருக்கோம், யார் மீது அவதூறு பேசியிருக்கோம். உடனே இந்த உலகத்திலே அவங்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்கலுமா? கேட்டுக்கொள்ளும். திடீர்னு மரண செய்திகளை கேள்விப்படுறோம். அவர் மௌத், இவர் மௌத், இவர் மௌத், அவர் மௌத். நம்ம அநியாயம் செஞ்ச ஒருவர் மௌத்தாயிட்டாரண்டா நம்மளோட நிலைமை என்ன? அவர் மன்னிக்க மாட்டார் மறுமையில் நிச்சயமா. உம்மாவே எந்த பாவத்தில் அவனுக்கு அள்ளி கொடுத்து போட்டு அவைக்கு அள்ளி கொடுத்து போட்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி சொல்றேன்டா, நம்ம அநியாயம் செய்த ஒருவர் நம்மளை மன்னிப்பாரா? மன்னிக்கவே மாட்டார். இந்த உலகத்திலே நாங்க தீர்ப்புகளை முடிச்சுக்கொள்ளும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தீர்ப்பு பயங்கரமா. அதான் நீங்க சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யௌமுத்தீன் என்று சொல்றது மக்களை விசாரணை செய்கின்ற நாள் தான். அந்த நாளிலே அவருடைய விசாரணைகளுக்கு பிரதிபலன் கிடைக்கும்.
நல்லதோ கெட்டதோ ரெண்டையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆனால் யார் அல்லாஹ் மன்னிக்கிறானோ அவர்கள் தான் உண்மை அருள் பாலிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த மாலிக் யௌமித்தீன். எனவே இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை ஒவ்வொரு முறையும் தொழுகையில் மாலிக் யௌமித்தீன் என்று ஓதுற நேரம் இந்த காட்சிகள் எல்லாம் கற்பனையில் வரும். யௌமுத்தீன் நம்மளை விசாரித்து தீர்ப்பளிக்கிற அந்த நாள் பயங்கரங்கள் எல்லாம் அப்படியே கண் முன்னே ஓடும். அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நாங்கள் இப்பொழுது படித்திருக்கோம். அடுத்த வசனம் தான் ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தாயின். இதுதான் தௌஹீதுடைய பிரச்சாரம், ஏகத்துவ பிரகடனம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தௌஹீது தான். என்ன தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் தௌஹீத். தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வது, இதுதான் தௌஹீத். இந்த அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது, அல்லாஹ்விடம் மாத்திரம் உதவி தேடுவது, அல்லாஹ்விடம் மாத்திரம் பிரார்த்திப்பது, இதுதான் உண்மையான தௌஹீத். இது யார்கிட்ட இல்லையோ அவங்க ஷிர்க்ல இருக்கிறாங்க. தௌஹீதுக்கு எதிர்பார்ப்பு தான் ஷிர்க், இணை வைப்பு, முஷ்ரிக்கின். அப்ப நாங்க என்ன சொல்றோம்டா, யா அல்லாஹ் நீ மட்டும்தான் வணங்க தகுதியானவன், எனவேதான் உன்னை தான் நாங்கள் வணங்குகின்றோம். நாங்கள் உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னை தவிர்த்து வேறு யாரையும் வணங்க மாட்டோம். ஏனெனில் வணங்குறதுக்கு தகுதி உனக்கு மட்டும்தான் நீ என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு வாசகம் தான் இந்த ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தாயின். வணக்கத்தினுடைய முழு பலன் உன்னை வணங்குவதால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு முன்னால வணங்கி மன்றாடி கெஞ்சி அடிபணிவது எல்லாமே உனக்கு மட்டும்தான் யா அல்லாஹ் அப்படி என்று சொல்லுகின்ற ஒரு பிரகடனம் தான் இந்த ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தாயின். நான் ஏற்கனவே கடந்த போப்போலில் உங்களுக்கு சொன்னேன், இந்த வெறுமனை சொல்லிட்டு கடந்து போற ஒரு வார்த்தை அல்ல. நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக இருக்கும். நம்முடைய எல்லாம், நம்மளோட வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், சடங்கு, சம்பிரதாயம் எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருந்தால் தான் இந்த ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தாயின் என்று நாங்கள் சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் உதவி தேட வேண்டும். என்ன கஷ்டம் கவலை வந்தாலும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழப்பவர்கள் மூமின்களாக இருக்க மாட்டாங்க. மூமின்கள் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. எப்போதும் அல்லாஹ்விலே நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு உதவுவான், இதுக்கு மேலே என் கஷ்டம் வரும் பிரச்சனை இல்லை, நான் தாங்குவேன், அல்லாஹ் இருக்கான் என்னோட என்று சொல்றது தான் உண்மையான ஈமானின் வெளிப்பாடு. ஆனால் நம்மள பலர் என்ன செஞ்சிடறோம், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கவலை வாழ்க்கையில் வந்துடுற நேரம் டக்குன்னு ஈமானுக்கு முரணான வார்த்தைகளை சொல்லிடுறோம். ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் நீ சோதிக்க தெரியுமா, நமக்கு நம்மளை மட்டும்தான் அல்லாஹ் சோதிச்சேன்னு நமக்கு தெரியுமா? அப்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த நோய் வந்திருக்கிறது, அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக சோதிப்பான். சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு செல்வத்தை பறிச்சு சோதிப்பான், ரெண்டு சோதனை தான். சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு ஆரோக்கியத்தை பறிச்சு சோதிப்பான், ரெண்டு சோதனை தான், ரெண்டு விதமான சோதனை. செல்வம் இருந்தா கேள்வி கணக்கு கூடு, செல்வம் இல்லையா கேள்வி கணக்கு குறைய, மரமே இல்லை. ஆரோக்கியம் இருந்தா கேள்வி கணக்கு கூட, நோயா கேள்வி கணக்கு குறைய, பாவம் மன்னிக்கப்படுது அதாலே. அப்ப உலகத்துல சோதனை வாரதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே சிறந்தது. யாருக்கெல்லாம் சோதனை இல்லையோ, வாழ்க்கையில கவலைகள் இல்லையோ, எல்லாமே சந்தோஷம் தான் இந்த வாழ்க்கையில் அப்படின்னு யாரா சொல்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவலைப்படும், அல்லாஹ்ட அருளை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கமோ என்று யோசிக்கணும். ஏன் நபிமார்கள் அல்லாஹ்ட விருப்பத்துக்குரிய ஆக்களே மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு வராத சோதனையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வராத சோதனையா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வராத சோதனையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வராத சோதனையா, எல்லா நபிமார்களுக்கும் சோதனைகள் தான். வாழ்க்கை முழுக்க சோதனை தான், வேதனை தான். வெற்றி பெற்றவர்கள் மிக குறை. ஆகவே நாங்கள் எப்போதும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் துஆ செய்பவர்களாக இருக்கோம். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும். அதையும் இந்த வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவே உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யார்ட்டையும் நாங்கள் போய் கேட்க முடியாது யா அல்லாஹ்னு சொல்ற அந்த வசனம் உண்மையாக வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டும். எனவே நான் ஏற்கனவே சொன்னதை போல தொழுகையில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான் உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம். இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு நாள் வஜ்ஜகத்தில் ஓதுறோம், என்ன தெரியாம ஓதுறோம், அதுதான் சொல்றோம். வஜ்ஜகத்து என்ன சொல்றோம், இன்ன சலாத்தி, அல்லாஹ் நான் இப்ப தொழுகிற தொழுகையும் உனக்கு தான்,
வனுசுகி, நான் பிடிக்கிற நோம்பு, சகாத்து, சதக்கா, இது எல்லாமே உனக்கு தான். அதான் நுசுக்கி. நுசுக்கென்றால் கிரியைகள், இபாதத்துக்கள், இது எல்லாமே உனக்கு தான். வமஹியா, நான் வாழ்ற வாழ்க்கையை உனக்கு தான். வாழ்கிற வாழ்க்கை உனக்கு தான் என்ன அர்த்தம்? அந்த வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தான் பின்பற்ற வேண்டும். பித்அத்துக்கள் இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் தான் கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும். வேறொரு மாற்று கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற முடியாது. அதுதானே வமஹியாய வமமாத்தி, நான் மௌத்தாறது யார் உனக்கு ஆத்தான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ வஜ்ஜகத்திலையும் அதான் சொல்கிறோம், பாத்தியாவிலையும் அதை தான் சொல்கிறோம், திருப்பி திருப்பி சொல்கிறோம். யா அல்லாஹ், இந்த வாழ்க்கை, இந்த மரணம் எல்லாமே நீதான் என்று சொல்லி போட்டு பிறகு அதுக்கு மாற்றமாக நாங்கள் நடந்து கொள்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நம்முடைய சமூகத்திலே அனாச்சாரங்கள் அதிகரித்து கொண்டு தான் போகுது தவிர குறைகிற பாடில். ஜனாசா வீட்டின் பெயரால் அனாச்சாரங்கள், திருமண வீட்டின் பெயரால் அனாச்சாரங்கள், தேவையற்ற வீண் விரயமான நிகழ்வுகள் என்று போய்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ்கிட்ட போய் வமஹியாய வமமாத்தில் இல்லா, அல்லாஹ் இதெல்லாம் உனக்கு தான் என்று சொல்றேன்டா, அல்லாஹ்வுக்கு எப்படி கோபம்? இந்த எல்லா நியமத்துக்களை நீ அனுபவிச்சு கொண்டு, நான் தந்த எல்லா அருட்கொடைகளை நீ பாவிச்சு கொண்டு, உனக்காக தான் வாழ்றேன்னு பொய்யையும் சொல்லிக்கொண்டு நீ விரும்பினபடி வாழ்றியே என்று அல்லாஹ் தாலாவுக்கு எவ்வளவு ஆத்திரத்தை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே எங்களுக்கு வரக்கூடிய நோய் நிலைமைகளாக இருக்கலாம், அனர்த்தங்களாக இருக்கலாம், அபாயங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், எந்த சங்கடங்கள் வந்தாலும் உடனே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், இதை நீ உனக்காக உன்னுடைய பெயரால் நான் இதனை பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி கடக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் வளர்க்கப்பட வேண்டும். இது தன்னம்பிக்கையை தரும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு மோட்டிவேஷன். அது ஓதுற நேரம் ஒரு உணர்வு வரும், அல்லாஹ் இருக்கானே நம்மளோட, அவனை தானே நம்ம வணங்குறோம், அவன் தானே உதவி கேட்கிறோம், அவன் நம்மளை பார்த்துக்குவான் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் வர வேண்டும். எனவே அந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நெருங்கினாங்க என்று கேட்டால், நடந்து போகிற நேரம் செருப்பு அறந்துட்டுன்னு வைங்களே, நம்மளோட சிந்தனை முதலாவது எங்கே வாரு, இந்த செருப்பு எங்கே உண்டை தைக்கலாம் என்று தான் முதலாவது சிந்தனை வரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. தன்னுடைய முதலாவது செருப்பு அறந்த உடனே, யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை நான் கேட்கிறேன் என்று சொல்லிட்டு தான் மனிதர்களுடைய உதவியை தேடுவார். முதல்ல அல்லாஹ்வோட உதவி தான், அப்புறம் மனுஷன் உதவி. எனவே அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவார்கள். பத்ர் போராட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருந்தா, அல்லாஹ்க்கு தெரியும் தானே பத்ர் போராட்டத்தில் வெல்ல வைக்கணுமா தோக்க வைக்கணுமா, அல்லாஹ் விரும்பினா வெல்ல வைக்கணும், இல்லாட்டி தோக்கட்டும் என்று இருந்திருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. அல்லாஹ்வோட மிக நெருக்கம், ஒரு ஆபத்து நிலை. எப்படி மன்றாடி கேட்டார்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம், ரசூலுல்லாஹ் மட்டும் தூங்கல. அவங்க இரவு நேரம் முழுக்க நின்று வணங்கி கொண்டு அழுது அழுது குலுங்கி குலுங்கி துவா செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். எந்த அளவுக்கு குலுங்கி குலுங்கி அழுதார்கள் தெரியுமா? அவங்களோட தோல்ல ஒரு துண்டு போட்டு இருந்தாங்க, சால்வை. அந்த குலுங்கி குலுங்கி அழுததால அந்த சால்வை கீழே விழுந்துருச்சு. அதை கூட கவனிக்காத அளவுக்கு அவங்க அழுது கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட மண்டிட்டு சுஜூதுல கிடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னிடம் தான் நான் உதவி தேடுகிறேன். இந்த சமுதாயத்தை நீ வெல்ல வைக்கவில்லை என்றா நாளைக்கு உன்னை வணங்குறதுக்கு ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்காது யா அல்லாஹ். எனவே எங்களுக்கு வெற்றியை தாண்டி இரவு முழுக்க பிரார்த்திச்சு கொண்டு இருந்ததாக நாங்கள் பத்ர் வரலாற்றிலேயே பார்க்கிறோம். குகையில மாட்டிக்கொண்ட மனிதர்கள சம்பவம் எங்களுக்கு தெரியும். 3 மனிதர்கள் ஒரு பயணம் போறாங்க பனு இஸ்ரவேல் சமூகத்தில். குகைக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க, துறக்குதுள்ள குகை, மழை பெஞ்சு குகை வாசல் மூடிட்டு வெளியேறணும், என்ன செய்வோம் என்று மசூரா பண்ணி கொள்றாங்க. அப்போ ஒருத்தரும் சொல்றாங்க, நாம செஞ்ச அமல்களை வச்சு அல்லாஹ்வை நெருங்குவோம். அப்ப நம்ம அல்லாஹ் விட்டு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ற முஹத்திஸீங்கள் சொல்லுவாங்க, நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கறதுக்குன்னு நம்ம அமல் இருக்கும். அதுதான் நான் அன்றைக்கு சொன்ன, அமல்களை பகிரங்கப்படுத்த வேணும், அமல்களை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பகிரங்கப்படுத்த வேணாம். ஏன் சொன்னேன்? யாரெல்லாம் இது உனக்காக மட்டுமே நான் செஞ்ச அமல் என்று அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்குன்னு நம்மகிட்ட சில அமல் இருக்கும், சொல்லி கேட்கறது. அல்லாஹ் நம்ம அமல் செஞ்சேன், யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும் நான் செஞ்சேன் இந்த அமல், உனக்காக தான் செஞ்சேன். எனவே இந்த ஆபத்தில் எனக்கு தாண்டு கேட்கறதுக்கு நமக்கு அமல் இருக்கும், ரகசியமான அமல் இருக்கும். நாம செஞ்ச ஒரு ரகசியமான சதக்கா, பேருக்கு புகழுக்கு பெருமைக்கு இல்லாம செஞ்ச அமல்கள் இருந்தா நம்மளும் ஒரு ஆபத்துல, நம்ம எல்லாம் எங்கேயாவது ஒரு குகையில மாட்டிக்கொள்ளலாம், குகையில மாட்டோம் பண்ணல, ஒரு கடல்ல மாட்டிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளலாம், ஒரு ஆபத்துல மாட்டிக்கொள்ளலாம், ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளலாம், ஒரு அவமானத்துல மாட்டிக்கொள்ளலாம், ஒரு நெருக்கடியில மாட்டிக்கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பத்துல வெளியே வாரத்துக்கு அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எதை வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கிறேன்?
கேட்கறதுக்குன்னு ஒரு அமலாவது இருக்கும். இது இருந்ததால தான் அவங்க கேட்குறாங்க 3 பேர், யா அல்லாஹ் என் உமா அப்பாக்கு நான் செஞ்ச பணிவிட உனக்காகத்தான் செஞ்சேன் யா அல்லாஹ். ஒரு ஆள் கேட்குறார் குஹ துறப்பு. இன்னொரு ஆள் சொல்றார் என்னுடைய ஊழியனுக்கு, அவர் முதலாளி, தொழிலாளிக்கு நான் சம்பளம் கொடுக்கறதுல நீதி நியாயமா நடந்தவன் இல்லை, அவனுடைய செல்வத்தை முதலீடு செஞ்சு பெருசா பெருக்கி அவனுக்கே கொடுத்துட்டேனே அல்லாஹ், அவன் உனக்காகத்தான் செஞ்சேன் அல்லாஹ். கதவத்துறை குகையத்துறை திறந்தது. 3வது மனுஷன் பாவம் செய்யறதுக்கு எல்லா வாசலும் திறந்திருந்தும் யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தின் காரணமா தவிர்ந்து கொண்டேனே. இதுக்காக துறை ஒரு பெண்ணிட்ட தவறா நடந்து கொள்ற எல்லா வாய்ப்பும் இருந்தும் உன்னுடைய அச்சத்தின் காரணமா நான் தவிர்ந்து கொண்டேனே. உடனே அல்லாஹ் தஆலா குகையின் வாசலை திறந்தான். இந்த இஹ்லாஸான அமல்கள் இருந்தால் அல்லாஹ் இக்கட்டான கட்டங்களில் உதவுவான். அதான் ஈயாக்க நம்து வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னோட உதவி தேடுறதுக்கு நமக்கு என்ன சில அமல்களை நஅபுது, முதல்ல நஅபுது, அதுபோல தான் நஸ்தஈன். வணக்கத்தை சரியா செஞ்சாதான் உதவி கிடைக்கும். வணக்கத்தை செய்யாம உதவியை கேட்க போறோம். சிலாக்களோட துவாவே அங்கீகரிக்கப்படாது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ், ஆபத்தான ஒரு ஹதீஸ் ஆபத்தில் அது சொல்ற விஷயம் ஆபத்தான ஒரு விஷயத்தை பேசுகின்ற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதர் புழுதி படிந்த தலையோடு நீண்ட தூர பயண களைப்போடு கடந்து வந்து ஒரு இடத்திலே இருந்து பசியோட பட்டினியோட கந்தல் ஆடைகளோட கை2ஐயும் ஏந்தி யாரப்புன்னு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹ் அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, அவனுடைய துவாவை அங்கீகரிக்கவில்லை. ஏன் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மஷ்ரபு ஹராம் வ மத்அமு ஹராம் வ மல்பசு ஹராம் வ குத்திய பில் ஹராம். அவனோட சாப்பாட்டில் ஹராம் கலந்து இருந்துச்சு, அவனோட குடிபானங்கள்ல ஹராம் இருந்துச்சு, அவன் உடுத்திருக்கிற ஆடையில ஹராம் கலந்து இருக்கிறது, அவன் வளர்க்கப்பட்ட வளப்புல ஹராம் இருக்குது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. எப்படி அவனோட துஆவை அல்லாஹ் கேட்பான்? எப்படி ஏற்பான் அல்லாஹ் தஆலா துஆவை? ஏற்க மாட்டான். ஹராம் கலந்திருக்கே என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆபத்தான ஒரு விஷயம். அதனாலதான் சஹாபி பொம்பளைகள் காலையில எழும்பி தன்னை கணவன்மார் புருஷன்மார வியாபாரத்துக்கு தொழிலுக்கு அனுப்புற நேரம் காலையில கூப்பிட்டு ஒரு வசியத்தை சொல்லி அனுப்புவான். சஹாபி பொம்பளை ஒரு வசியத்தை சொல்லி தான் அனுப்புவான். நல்லா கேட்டுக்கொள்ளும் பெண்கள். என்ன வசியத்தை தெரியுமா? தன்னை கணவன்மாரை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க தொழிலுக்கு போறீங்க, புறப்பட்டு போங்கோ, சந்தோஷம். ஹலாலா உங்களுக்கு உழைக்க கிடைத்தால் உழைத்து கொண்டு வந்து எங்களுடைய பசியை அணையுங்கள். ஹலாலாக எதுவும் கிடைக்கவில்லை என்றால் திரும்பி வந்து விடுங்கள். தயவு செய்து ஹராத்தை அள்ளி கொண்டு வந்து விடாது. ஏனென்றால் பசியின் காரணமாக எங்களுடைய வயிறிலே எரிகின்ற நெருப்பை எங்களால் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நாளை மறுமையிலே ஹராத்தை சாப்பிட்டதுக்கு அல்லாஹ் நரகத்திலே தூக்கி போட்டால் அந்த நெருப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே எங்களுடைய கணவன்மார்களே, உழைக்க போறீங்க, கவனமா உழைங்க. வட்டியோடு சம்பந்தப்பட்டுறாதீங்க, ஹராத்தோடு சம்பந்தப்பட்டுறாதீங்க, பதுக்களோடு சம்பந்தப்பட்டுறாதீங்க, ஏமாத்தோடு சம்பந்தப்பட்டுறாதீங்க, மோசடியோடு சம்பந்தப்பட்டுறாதீங்க, ஹராத்தை கொண்டு வந்துடாதீங்க, எங்களோட வயிற்றில் நரக நெருப்ப கட்டிடாதீங்க என்று ஒவ்வொரு நாளும் வசியத்தை சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சில சஹாபி பொம்பளை. இன்றைக்கு எப்படி மாறி போயிட்டு ஹராத்தை நோக்கி பல ஆண்களை வலுக்கட்டாயமாக தள்ளிவிடுவதே வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். அவனுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே அவனை உழைக்குமாறு வற்புறுத்தினால் என்ன நடக்கும்? வீடு கட்ட வேண்டும், அப்படி கட்ட வேண்டும், இப்படி செய்யணும், வாங்கணும், அது செய்யணும், இது செய்யணும் என எந்த நேரமும் ஒரு மனைவி ஒரு கணவனை அவனை பொருளாதார பிராணியா மாத்தி விட்டான். அவனுக்கு என்ன இப்ப ஐடியா? தொழணுமா? இல்ல. ஜமாத்துக்கு போகணுமா? இல்ல. நோன்பு பிடிக்கணுமா? இல்ல. ஹலால் ஹராம் பண்ணணுமா? இல்ல. இல்லீகலா பிசினஸ் பண்ணியாவது, கள்ளக்கடத்தல் செஞ்சாவது, போதை வியாபாரம் செய்தாவது உழைச்சோணும், காரோடணும், சமூகத்தில் அந்தஸ்தா இருக்கணும், நாங்களும் சமூகத்தில் ஒரு பணக்காரர்கள் என்று காட்டிக்கொள்ளணும், மாடி வீடு கட்டணும், காணி வாங்கணும். இதனால நாங்க எப்படியும் உழைக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு நிறைய ஆண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், சில போது, முழுமையாக நான் சொல்ல வரல, சில போது அவனுக்கு கிடைக்கிற இந்த மோசமான தூண்டுதல். யாராவது இப்படி சொல்லி அனுப்புறோமா கணவன்மார உழைக்க போற நேரம்? ஹராத்தோட மட்டும் வந்துடாது. எங்களோட துவாவும் அங்கீகரிக்கப்படாது, உங்களோட துவாவும் அங்கீகரிக்கப்படாது, நம்முடைய இபாதத்தை தலையோட்டு உயராது. அல்லாஹ்க்கு அந்த இபாதத்தே வரல. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்ற, அல்லாஹ் தஆலா பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமா அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையா உழைச்சதை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில மதங்கள்ல சில கொள்கைகள்ல சில சட்டங்கள் இருக்குது. எப்படியாவது மோசமா உழைச்சி கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா அவன் நல்லவனாயிடலாம். இஸ்லாத்துல அந்த சட்டம் கிடையாது. நீ கோடி கோடியா ஹராமா உழைச்சி அல்லாவுக்கு கொட்டினாலும் சதக்கா கொடுத்தாலும் அந்த சதக்காவுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமானமும் கிடையாது. ஹராத்துல உழைக்கிறதுல மட்டும் மிக கவனமாயிடும். பொது சொத்துக்களை கையாளுறாக்கள், அரசு நிறுவனங்களில் பணிபுரிகிறார்கள், மற்ற இடங்களில் வேலை செய்கிறார்கள், அநியாயமாக நம்முடைய குடும்பத்துக்குள் லஞ்சமாக ஊழலாக மோசடியாக எதுவும் வந்துவிடக்கூடாது. நாம் 10 நாள் சாப்பிடாம பட்டினியில் கிடந்தாலும் பரவாயில்லை, 10 காசையும் ஹராமா உழைச்சிட்டு வராதிங்கன்னு சொல்லணும். அதுதான் இந்த ஈயாக்க நமது வையாக்க நஸ்தாயி. அப்பதான் அல்லாஹ் தாலா உண்மையா அல்லாஹ்வுடைய செய்யப்படுற வணக்கங்கள் சரியா இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவியும் எங்களுக்கு கிடைக்கும். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தாலா பல இடங்களிலே சொல்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா சொல்லிட்டு அல்லாஹ் தாலா என்ன சொன்னான், இது லேசான விஷயம் இல்லை. தொழுகையும் பொறுமையும் ரெண்டும் லேஸ் இல்லை. வைன்னஹா லகபீரத்துன் அலல் ஹாஷ் இல்லா அலல் ஹாஷ். உண்மையா அல்லாஹ் அஞ்சுகின்ற இறையச்சம் உள்ளவர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இது கஷ்டம் தான். பொறுமை ஆய்க்கிறதும் கஷ்டம், தொழுகையாளி ஆய்க்கிறதும் கஷ்டம். தொழுகையாளினா சும்மா டக் புக்கண்டு தொழுகிறாக்கள் அல்ல. உண்மையான நான் சொன்னேன் உயிரோட்டம் உள்ள தொழுகையை தொழுகிறது கஷ்டம். யாருக்கு கஷ்டம்? எல்லாருக்கும் கஷ்டம். பொருள்சாராருக்கு தான் அது கஷ்டம் இல்லை. ஹாஷியீன்களுக்கு, உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு தான் தொழுகை இன்பம் என்று குர்ஆன் இந்த வசனங்கள்ல சொல்லிட்டு போறதை நாங்க பார்க்கலாம். எனவே அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பெரிய சபதம் தான் இந்த ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே சரணடைந்திருக்கிறோம், உன்னால் தான் எல்லாமே, நீ இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ர், சுவனத்தின் புதையல். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சுவனத்து கன்சுல் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு புதையல் உங்களுக்கு காட்டி தரட்டா. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. அது சொல்ல சொல்ல உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு புதையல் கிடைக்குதுன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு பின்னால் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதனால தான் சொன்னார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ்வையே நீங்க வழிபடுங்க, அவன்லயே நீங்க நம்பிக்கை தவக்குள் வைத்துக் கொள்ளுங்க. தவக்குள் என்ன நடந்தாலும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான் அந்த நம்பிக்கை. 2 சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்க சொல்லுங்க, அவன் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அவனையே நாங்கள் விசுவாசம் கொண்டோம், இன்னும் அவன் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையில் மாட்டிக்கொண்ட நேரத்திலும் அந்த தவக்குள் வெளிப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் ஈமான்ல கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிட்டாங்க, கவலைப்படுறாங்க. நம்ம மாட்டிக்கொண்டோமே ரசூலுல்லாஹ், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எதிரிகள் நம்மளை கொல்ல போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இல்ல நாங்க 2 பேர் இல்ல 3 பேர். யா அபூபக்கர் லா தஹஸன், நீங்க கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, மூணாவது நம்மளோட அல்லாஹ். அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தி குர்ஆன் வசனத்தை இறக்கினா, நான் அவங்களோட தான் இருந்தேன். இதுதான் இந்த ஈமான். ஆபத்திலையும் அல்லாஹ்வில் நம்பிக்கை இழக்காத ஈமான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் துரத்தி வந்த நேரம், முன்னால கடல் பின்னால பட, தப்புறது உண்மையில எந்த வலிமைக்கல். ஆனா அப்பையும் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்ன மஅய ரப்பி சயஹதீனி, என்னோட என்ற ரப்பி இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். கூட இருந்தாங்க சொன்னாங்க, எப்படி விளையாடுவான்? முன்னால கடல் பின்னால பட, எப்படி விளையாடுவான்? அவங்க சொன்னாங்க, இல்ல இன்னமா ஐயா ரப்பி சயஹதீன், என்னோட என்ற ரப்பி இருக்கான், வழிகாட்டுவான். நம்பிக்கையோட என்ன நடந்தது? அந்த ஈமானிய வார்த்தைக்கு கிடைத்த வெற்றி என்ன? அல்லாஹ் கடலை புலந்து வழிகாட்டினான். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நாம் என்ன இந்த இவ்வளவு பிரச்சனை, அப்பா இதுல இருந்து எப்படி நான் வெளியே வருவேன் என்று சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். நினையாப்புறத்தில் அல்லாஹ்வுடைய அருள் வந்து நாம எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வெளியே வந்திருப்போம். அது உண்மையான நம்பிக்கைக்கு கிடைக்கிற பெரிய பலன். இறை நம்பிக்கையாளர் வாழ்க்கையில் எல்லார வாழ்க்கையிலும் இப்படி அற்புதம் நடந்துச்சு. அது அற்புதம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி. நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் இதெல்லாம் இப்படி நடந்து முடியுமான்னு. சந்தோஷமா முடிஞ்சிருக்கும் சில விஷயம். பெரிய கவலையில் இருப்போம். அல்லாஹ் தஆலா சிம்பிளா அதை எல்லாம் ஆக்கிட்டு போவான். எப்படி? இதுதான் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இந்த உணர்வு நமக்குள்ள, இந்த தவக்குள் நம்மகிட்ட வந்துட்டோம்னா அல்லாஹ்வோட உதவி நிச்சயம் வரும்ங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு இலக்கண ரீதியான ஒரு கேள்வி வருகிறது இந்த சூறால. சிந்திச்சு பாருங்க, இந்த சூறா முழுக்க முழுக்க பேசினது பன்மையில். ஈயாக்க நஅ்புது, யா அல்லாஹ் நாங்கள் உன்னை வணங்குகிறோம், ஒய்யாக்க நஸ்தஈன் நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று தானே வந்த. நாங்கள் என்று தானே வந்த, பன்மையில தானே வந்த. எனவே இங்க நீங்க பார்க்கலாம்,
நாங்கள் ஒரு சமூகமாகத்தான், ஒரு உம்மத்தாக அல்லாஹ்விடத்திலே, இந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறோம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூறாட போக்க ஆரம்பத்தில் வந்ததெல்லாம் படற்கையில வந்தது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவன் அகிலங்களின் இரட்சகன், அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையவன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அவன் சொல்லி படற்கையில பேசிட்டு இப்ப திடீரென ஈயாக்க யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் முன்னிலைக்கு வந்துட்டு. ஏனது தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, சூரா ஓதிக்கொண்டு வரும்போது அந்த அடியான் அல்லாஹ்வோட நெருங்குறான். நெருங்கி வரும்போது ஈயாக்க நஅபுதுவுக்கு வரும்போது அவனோட ஃபீலிங்ஸ், அவனோட உணர்வு எப்படி வந்துடும்? அல்லாஹ் தனக்கு முன்னால் இருப்பது போல் அவன் நினைச்சு கொண்டு பேசுகின்றான். அதான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ் முன்னிலையில பேசுறோம், உன்னைத்தானே வணங்குறோம், அவனைத்தானே வணங்குறோம்னு சொல்லல, உன்னைத்தானே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், எனக்கு நேர்வழி காட்டு என்று கேட்கின்ற மாதிரி அந்த வசனங்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். இறுதி வசனம் தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். ஹிதாயத்தை கேட்கிறோம். ரெண்டு விஷயமேக்கு, ஒன்று ஹிதாயத்து, இன்னொன்று இர்ஷாத். யாருக்கு ரெண்டும் கிடைக்குதோ அவங்க தான் அல்லாஹ்வோட அருள் பாலிக்கப்பட்டவர். சிலாக்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சு, முஸ்லிம் களிமா சென்னாக்கள் தான், ஆனா அமல்கள் ஒழுங்கி. இன்னும் சிலர் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், நல்ல அமல்கள், நல்லா எல்லாம் தெரியும், ஆனா அவங்களோட அமல்கள்ல மூட நம்பிக்கையும் பித்அத்தும் ஷிர்க்கும் கலந்திருக்கு, ஹிதாயத்து கிடைக்கும். அவ்வளோ அமலை செஞ்சு விட்டு நிறைய போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரெண்டும் கிடைக்கும், ஹிதாயத்தும் கிடைக்கணும், இர்ஷாதும் கிடைக்கும், நேர்வழியும் கிடைக்கணும், வழிகாட்டலும் கிடைக்கும். ரெண்டையும் கேட்க சொல்லி தானே அல்லாஹ் தஆலா சொல்றான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அதான் அந்த ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியும் வழிகாட்டலும் இணைந்தது தான் அந்த ஸிராத்தல் முஸ்தகீம். எனவே ஹிதாயா என்று சொல்றது படித்த கல்வியை நடைமுறைப்படுத்துகின்ற விஷயம். இர்ஷாதுங்கிறது ஒன்று அறிஞ்சு கொள்றது. இது ரெண்டும் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் உண்மையாக அல்லாஹ்விடத்திலே அருள் பாலிக்கப்பட்டவர் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை என்கிறது என்ன என்று பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம். மிக முக்கியமாக எல்லை மீறுதல் இல்லாத பாதை, கோணல் மாணல் இல்லாத பாதை, நபிகளார் கோடு கீறி விளங்கப்படுத்தினாங்க, அங்கால போகாதீங்க, இஞ்சால போகாதீங்க, நேரா போங்கன்னு சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. கோபத்துக்குள்ளானவர் யாருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த யஹூதிகள். ஏன்னா அவங்க அறியாமையால தெரிஞ்சிட்டு அல்லாஹ்விட்ட மோசடி செய்தார்கள். எனவே அவங்க கோபத்துக்குள்ளானாங்க. நசாராக்கள் தெரியாம வழி தவறி போனாங்க. எனவே அவங்க வழி தவறியவர்கள். எனவே ரெண்டு பேரோட பாதையும் எங்களுக்கு வானா அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு அன்அம்த அலைஹிம், யாருக்கு அருள் புரிஞ்சாயோ அவங்களோட பாதையில் எங்களுக்கு. யார் அந்த அருள் புரிய அளிக்கப்பட்டவர்கள்? அதையும் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயிகல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். இந்த 4 பேர் நபிமார்கள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள். இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் அருள் பாலிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மனிதர்கள் 3 வகையினர். ஒன்று அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள், இன்னொரு சாரார் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள், இன்னொரு சாரார் அல்லாஹ்வுடைய வழி தவறியவர்கள். அப்ப நாங்கள் மற்ற ரெண்டும் வானா அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக எங்களை ஆக்குமாறு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு நேரான பாதையிலே எந்த விதமான கோணல் மாணல்கள் இல்லாத விடயங்களிலே எங்களை அல்லாஹ் தஆலா கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு துஆவை தான் நாங்கள் அங்கே கேட்கின்றோம். மாத்திரமல்ல, இஸ்திகாமத்தை கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்ன உபதேசம் அதான், ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகிம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அது மட்டும் போதாது, அதில் உறுதியாகவும் மீக்கும். ஏன் எத்தனையோ பேர் ஈமான் கொண்டவர்கள் மௌத்துடைய தருவாயில சிதறி போறாங்க, மௌத்துடைய தருவாயில வழி தவறி போற சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இஸ்திகாமத்தையும் நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இவ்வளவுதான் சூரத்துல் ஃபாத்திஹா பேசுகின்ற பல விடயங்களை மிக விலாவாரியாக நாங்கள் பேசி இருக்கிறோம். கடைசியாக ஆமீன் என்று சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினத்துக்கு பிறகு ஆமீன் சொல்றது ஒரு விரும்பத்தக்க ஒரு சுன்னா. ஆமீன் என்றால் ஏற்றுக்கொள்வாயாக என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று இமாம் ஓதினோன்னு ஆமீன் என்று மௌமூம்களும் இமாமும் சேர்ந்து சொல்றாங்க இல்லையா, அவங்க அப்படி ஆமீன் என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அது பின்னால நிற்கிறார்களுக்கும் கேட்கும், சத்தம் போட்டு ஆமீன் சொல்ற வழக்கம் இருந்தது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இறுதியா இந்த சூரா சொல்கின்ற படிப்பினைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய பண்பை சொல்கிறது. அவன் ரஹ்மான், ரஹீம், இரக்கமுள்ள நாயன், அதுபோல அவன் மாலிகி யௌமித்தீன்,
தீர்ப்பு நாளில் மிக கடுமையாக மிக நீதியாக தீர்ப்பளிக்கக்கூடியவனாகவும் இருப்பான் என்கிறத நாங்கள் பார்க்குறோம். வணங்குறதுக்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான். எனவே ஷிர்க் பித்அத்தை விட்டும் நாங்கள் முற்றாக தவிர்ந்திருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு சமமாக யாரையும் நாங்கள் அஞ்சக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வில் தவக்குள் வைப்பது போல வேறு யாரையும் நாங்கள் நம்பக்கூடாது, அல்லாஹ்வில் மாத்திரம்தான் தவக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வில் தான் நம்பி இருக்க வேண்டுமே தவிர யாரையும் நாங்கள் நம்பி வாழக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேற எந்த படைப்புக்கும் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பணிவிடைகளை இபாதத்துக்களை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்வது போல வேறு யாருக்கும் நேர்ச்சை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்பு தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். அதை மாதிரி வேற யார்ட்டையும் போய் கேட்டுவிடக்கூடாது. பணிவின் உச்சமாக ருக்கு சுஜூது போன்றவற்றை வேறு யாருக்கும் செய்து விடக்கூடாது. மொத்தத்தில் நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் இருக்கணும். நேரான பாதையில் நாங்கள் பயணித்து போகணும். அதில் கல்வி அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அதை செய்கிற இர்ஷாதும் எங்களுக்கு இருக்கணும், ஹிதாயத்தும் எங்களுக்கு இருக்கணும்ங்கிறதை இந்த சூரா அழகாக எங்களுக்கு சொல்லி முடித்திருக்கிறது. எனவே நீண்ட 4 மணித்தியாலங்கள் கிட்டத்தட்ட இந்த சூறாவினுடைய விளக்கத்தை படித்திருக்கின்றோம். எனவே முடியுமான வரைக்கும் இந்த சூறாவினுடைய விளக்கத்தை விளங்கி இந்த சூறாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சூரா தொழுகையினுடைய ஓதல்கள், வஜ்ஜகத்தினுடைய அர்த்தம், சுஜூதுடைய துவா, ருக்குவுடைய துவா, ஏனைய தொழுகையினுடைய சட்டங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுக்கு நாங்கள் போவோம். அதை பார்த்துட்டு மீண்டும் சிறிய சூறாக்களுக்குரிய விளக்கங்கள், நாங்கள் அடிக்கடி தொழுகையில் ஓதக்கூடிய குல் சூறாக்கள், முக்கியமான சூறாக்களுடைய இதே போன்ற விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாற்றி அருள்வானாக. படித்த விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இறுதியாக ஒரு வேண்டுகோள், தொடர்ந்தும் ஒரு முறைப்பாடு வந்து கொண்டிருக்கிறது பெண்கள் பகுதியில். குறிப்பாக இந்த செருப்புகளை மாற்றிக்கொண்டு போகிற ஒரு ஒழுங்கு இருக்கிறதாக சில சகோதரிகள் முறைப்பாடு செய்திருந்தாங்க. நாங்கள் வாரது ஒரு நன்மையான காரியத்துக்கு வந்து ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போவோம். உங்களோட செருப்பு இல்லைன்னா நீங்கள் வெறுங்காலோட போங்க, இன்னொரு ஆளோட செருப்பு எடுத்துகிட்டு போகாதீங்க. அது நல்ல மில்லை, அது களவு. நான் இப்போ அதான் சொன்னேன், லா யுகாதிரு சகீரத்தன், அங்கே வந்து நிற்கும். சரிதானே, சின்ன விஷயம்தான், ஆனால் வந்து நிற்கும். ஆகவே தயவு செய்து நாங்கள் நம்மளோட செருப்பை சரியாக அடையாளம் கண்டு எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் வாரத்தால் சில நேரம் தவறுதலாம், அந்த தவறுகள் நடக்கலாம். சரியாக அடையாளம் கண்டு போங்க. கடந்த வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் அதுக்கு முதலும் தொடர்ந்தும் இந்த பிரச்சனையில் இருந்ததாக அறிய கிடைக்கிறது. தயவு செய்து அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இந்த மார்க்க விளக்க வகுப்புகள் நீங்களும் கலந்து கொள்வதோடு உங்களுடைய உறவினர்களையும் நண்பிகளையும் அழைத்து வருமாறும் கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.